நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டி சரி அவங்க பூசாரி கிட்ட தான் பேசுகிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா கோவிலுக்கு முன்னே அடிக்கடி வருவீங்க, இப்போல்லாம் வரதே இல்லை, ஐயா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, நாங்கள் எல்லோரும் இங்கே நல்லா இருக்கோம், இப்போ கொஞ்சம் வேலை அதனால தான் வர முடியல, பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் வச்சுருக்கேன், பத்திரிக்கையை சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும், அதுக்கு நாங்கள் வரதா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, தாராளமாக வாங்கம்மா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரா டிரைவரை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதாண்டா உனக்கு இன்னைக்கு கடைசி நாள், என் அக்காவை இப்போ உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் அமுச்சு விட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பத்திரிக்கை இப்படியே பார்த்துட்டு இருக்கதானா, நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிடுறேன். டக்குன்னு வந்துட்டு சந்திரா முதல் தடம் பார்க்குற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ அக்கா பாரு, பத்திரிக்கையில் பேர் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அதை பார்த்து குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. எப்படிடா பேர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த பத்திரிக்கையை வந்துட்டு அடிக்க கொடுக்குற பொறுப்பை யாரு கொடுத்த அப்படின்னு சொல்ல, டிரைவர் கிட்ட அப்படின்றாங்க. அப்போ அவன் தாக்கா இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு மயில் டக்குன்னு நினச்ச சின்னத்தை, என்னடா இன்னும் சிலம்ப பக்கம் வரலையே நினச்சேன், ஆவுன்னு அவனையே வந்துட்டு சொல்கிறீங்களே, இந்த பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஏன் சின்னத்தை இப்படி எப்போ பார்த்தாலும் அவனே சொல்லிட்டு இருக்கீங்க, பக்கத்து நாட்டில் ஏதாவது போர் நடந்துச்சுன்னா அது காரணமும் சிலம்பம் தான் சொல்வீங்க போல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உங்ககிட்டலாம் நான் பேசவே இல்லை, அக்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அக்கா பார்க்கா இவனை பற்றி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்கள் தான் வந்துட்டு இன்னும் இவனை வந்துட்டு நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்குங்க இதை பண்ணணும், நான் பண்ணவே இல்லை, என் பேரே ஃபஸ்ட்டு இது கிடையாது, நான் எதுக்கு மாற்றி வைக்கணும், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. பாத்தியாக்கா அமைதியாகவே இருக்கான் அப்படின்னதும், அவ சொல்கிறது சரிதானே, அவ இதுக்கு மாற்றி வைக்கணும், அவர் தான் சொல்கிறல்ல அவர் பேரே இது இல்லைன்னு அப்படின்னு சொல்ல, அக்கா அப்போ அவள் பேரை சொல்ல வேண்டியதானக்கா, அன்னைக்கு மண்டபத்தில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேரே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி உன் பேரை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம குட்டி பாப்பா சொல்லுது, அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், கண்டிப்பாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, முந்திரிக்கோட்டை எதனால முந்திக்கிட்டு பேசாத, அதான் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோல அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னப்பா இவங்க இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்காங்களா, உன் பேர் என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொன்னியே சொல்லு அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. என்னப்பா இவன் நம்மளை பார்த்து முறைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க இவர் சொல்ல வந்துட்டு தயக்கப்படுறான் போல, நானே சொல்லிடுறேன், பேர் வந்துட்டு கிங் அப்படின்னு சொல்ல, கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் ராஜா, அதை தான் வந்துட்டு கியூட்டாக கிங்குன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னது, ராஜா நல்ல பேர் தானப்பா, இது போக சொல்கிறதுக்கு நீ வந்துட்டு தயங்கின அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவள் பேர் தெரிஞ்சு போச்சுல சந்திரா, இனிமேல் தான் அவங்கள டவுட் படுறதை விடுங்க, எதுக்கு எடுத்தாலும் அவனே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ தப்பிச்சுக்கலாம்டா, எப்படியாவது என்கிட்ட சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எக்கா இவன் சொல்கிறது ஏன் தான் நீ நம்புறியே தெரியல, கண்டிப்பாக இவன் தாங்க ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி, இப்போ அதெல்லாம் விடுங்க, பத்திரிக்கையை வந்துட்டு கோவிலில் வச்சு பூஜை பண்ணலாம்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இது பிரிண்டிங் மிஸ்டேக் தான், கண்டிப்பாக நான் போய் ஒரு பத்திரிக்கை மட்டும் அடித்து மாற்றி வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து நம்ம முழுசாக பத்திரிக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து சந்திரா கோவமாக விறுவிறுன்னு ரேவதி கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. இங்கே பாரு உங்கள் அம்மா தான் நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன், அந்த டிரைவரை நீயாவது நம்பு, அன்னைக்கு போய் சிவனாடியை பார்த்துட்டு வந்தா, கேட்டால் அதுக்கான காரணத்தை நான் நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறான். இப்போ என்னன்னா பத்திரிக்கை அவனே மாற்றி அடிச்சுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கலசத்துலேயும் பாரு அவனே திருடி வச்சுட்டு தேடி கொடுக்குற மாதிரி பாவலா பண்ணுறான். அவனை வந்துட்டு நீ நம்பாத, சொன்னால் கேளு, கடைசியில் ஏதாவது ஒரு கோல்மேல்தனை பண்ணி உங்கள் அம்மா வாயாலே இவனை வந்துட்டு உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சாலும் வச்சிருவான் அப்படின்னு சொல்ல, சித்தி நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்கு வந்துட்டு அவர் மேலே உங்களுக்கு அவ்வளோ வன்மம், எதுக்கு அவங்களே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, டிரைவர் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, இப்போதான் அவர் பேர் வந்துட்டு தெரிஞ்சிருச்சுல, பேரை வச்சு இப்போ ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து என்னன்னா என் கழுத்தில் தாலி கட்டுவான்னு ஆரம்பிக்கிறீங்க, இதனாலும் ஒன்றத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க சித்தி அப்படின்னு சொல்ல, சந்திராக்கு என்ன பட்டேனே தெரியல, விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ப்ரெஸ்ஸில் போயிட்டு என்னங்க இப்படி மாற்றி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் கொடுத்ததை நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க, இல்லையே நான் வந்துட்டு சரியாக தான் எழுதி கொடுத்தேன், இதில் கணேசன் இருக்குது அப்படின்னது, நீங்களே கொடுத்த பேப்பரை பாருங்க அப்படின்றாங்க, இது நாங்கள் எழுதி கொடுக்கல அப்படின்றாங்க, நீங்கள் கொடுத்ததுல தான் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்ல, இங்கே சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு கேட்க, அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, இன்னும் 2 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரி ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் இப்போ ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, பணம் இவ்வளோ நாள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன சார் நாங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. கார்த்தி மட்டும் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அடுத்த சைடு ரேவதியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த காப்பகத்துக்கு வர்றாங்க. நம்ம தீபா பாப்பா ஒரு 2 சாமி மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டு பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. ரேவதி வந்து இறங்குனதும் தீபா குட்டி அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு திரும்புகிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் சாமி கும்பிட்ற விளையாட்டு விளாட்றேன் அப்படின்னு சொல்ல, எப்படி விளாண்டிங்க அப்படின்னு கேட்கும். அதான் பாரு சாமி கும்பிடுவேன்ல, அப்போ வந்துட்டு சாமிக்கிட்ட என்ன வேணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன வேணுங்க அப்படின்னு கேட்கும். என் அம்மா கூடயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படின்னதும் எங்கள் அம்மா கூடிய சீக்கிரம் என்னை வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது ரேவதி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரி அப்புறம் அப்படின்னு கேட்க, நானும் எங்கள் அம்மாவும் ஒன்றா சாப்பிடுவோம், விளையாடுவோம், அப்புறம் சாமி கும்பிடுவோம், அப்புறமேட்டு நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது ரேவதி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரி எப்போம்மா என்னை வீட்டுக்கு கூட்டு போவ அப்படின்னு கேட்க, கூடிய சீக்கிரமே அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்டி, எனக்கும் ஓயாவோ மாத்தா
தான் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு மேம் மாதிரி இருப்பாங்கல்ல, சரி தீபா குட்டி உன் ஃப்ரெண்டு கூட போய் நீ விளாட்றியா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு, பிள்ளை வந்துட்டு உங்களே நினச்சிட்டு இருக்கா, எப்போ கூட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் கூடிய சீக்கிரமே மகேஷ் கிட்டே இதை பற்றி நான் சொல்கிறேன், அவர் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா நான் கண்டிப்பாக கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு நான் கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் அவர்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள், கல்யாணத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வருது அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணம்னா அப்படித்தானே இருக்கும், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, சீக்கிரம் மகேஷ் கிட்ட சொல்லி தீபாவை இங்கேருந்து கூட்டு போக பாருங்கள், ஏன்னா அவள் உங்களே தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து தீபா வந்துடுறாங்க. சரி தீபா இப்போ அம்மா கிளம்புறேன், அம்மாவுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சரிம்மா என்னை எப்போ கூட்டு போவ அப்படின்னு சொல்லி, சீக்கிரமே உன்னை வந்து கூட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.